முன்னாள் மத்திய மாநில அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவருமான அன்பு தலைவர் அருமையண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அன்பிற்குரிய வரவேற்புரையாற்றிய அருமை சகோதரர் தமிழக அரசினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அவர்களே, அன்பிற்கினிய புதிதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற அன்பு சகோதரர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த மண்ணான விருதுநகர் பூமியில் இருந்து 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் நம்முடைய தலைவர் பெருமக்களால் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற அன்பிற்குரிய அருமை சகோதரர் மாணிக்கம் தாக்கூர் அவர்களே, அன்பிற்கினிய நம்முடைய மாநில பொறுப்பாளர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் சகோதரர் கிரீஷ் சோடங்கர் அவர்களே, அன்பிற்கினிய தான் வகித்த பொறுப்புகளை மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் மாணிக் தாக்கூரிடத்தில் தந்து வாழ்த்தையும் சென்றிருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய முன்னாள் தலைவர் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, அருமை சகோதரர் செல்லக்குமார் அவர்களே, மாண்புமிகு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அருமை சகோதரர் விஸ்வநாதன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்றிருக்கிற முன்னாள் தலைவர் சகோதரர் அழகிரி அவர்களே, பின்னாலே உரையாற்றிருக்கிற அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே, இன்னும் பட்டியல் முழுதும் படித்தால் நேரமாகும். ஏற்கனவே பாதி நாற்காலி நேரமான காரணத்தினாலே எல்லோரும் மணி 8:30 ஆகுது. நான் முதல்ல சிரஞ்சீவி விட்ட சொன்னேன், நாங்கள்லாம் பேசாமலே கூட மழை வருது முதல்ல முடிச்சிடலான்னு. மாணிக் தாக்கூர் தான் பரவாயில்ல, முன்னாள் தலைவர்லாம் ஒரு 5 நிமிஷம் பேச விடுங்கன்னு சொன்னாராம். அப்படி சொல்றாருங்கன்னு சொன்னார். ஆனால் நம்முடைய சகோதரர் அழகிரி அவர்கள் அது எங்க நேரத்தில் சேர்த்து எழுதிட்டார் 1 மணி நேரம். ஆனால் சிறப்பாக இருந்தது, மிக சிறப்பாக பேசினார். அதுக்கு மேல கூட்டணி பற்றியோ கடந்த காலத்தில் கூட்டணி ஏற்படாதது பற்றியோ இப்போது ஏற்பட்டது பற்றியோ இதை பற்றி விளக்கமெல்லாம் தேவையே இல்லை. அவர் மிக சிறப்பாக விளக்கமாக எல்லாத்தையும் பேசிட்டாரு. அதனால நல்ல அரசியல் ரீதியான பல கருத்துக்களை அவர் எடுத்து சொல்லிட்டார். அதனால திருப்பி அவற்றையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே வாழ்த்துரை மட்டும் வழங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். மீதம் இருக்கிற நீங்களும் நேரத்தோடு வீடு செல்வதற்காக முதலில் முன்னாள் தலைவர் நம்முடைய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர் பெருந்தவர் காமராஜர் அவர்கள் சிறுக சிறுக சேர்த்து வாங்கி வைத்த இந்த சொத்தாக இருந்தாலும் சரி, அவர் சொன்ன மாதிரி அந்த சொத்து பாதுகாப்பு கொடுக்கிற கான்செப்டே அவரே சொன்னார். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே முதல் போட்டது நான் தான். ராகுல் காந்தி அவர்கள்ட்ட போய் சொன்னேன், இது மாதிரி சொத்து மீட்பு கூட ஒன்று கொடுத்துருக்கேன்னு சொல்லி. உடனே பெல் அடிச்சார். அவருடைய பிஏக்கெல்லாம் கூப்பிட்டாரு. சி திருச்சி ஹாஸ் டன் சம்திங், why don't you try in other states also அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி தான் எல்லா மாநிலத்திலையும் சொத்து மீட்பு குழு வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர் ஏற்படுத்தினார். அதுக்கு பின்னாடி ஆஃப்டர் மை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப்டர் ஐ எஸ்டாப்ளிஷ் திஸ் ப்ராப்பர்ட்டி ரிகவரி கமிட்டி அப்படின்னு போட்டது. அதில் அவர் தான் செக்ரட்டரியா இருந்தார். அவரே திருப்பி தலைவரான பிறகு மிக சிறப்பாக அந்த கேஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்தார். அது மிகப்பெரிய சாதனை, உள்ளபடியே பாராட்டுகிறேன். மாணிக் தாக்கூர் சொன்ன மாதிரி that will be remembered always in the Congress history, number 1. So பதவி வரும் போகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனா பதவி வரும்போது எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அது மாதிரி போற போதும் சந்தோஷப்படணும். அதே மாதிரி செல்வ பந்தைய வந்த போது எப்படி சந்தோஷமா இருந்தாரோ அது மாதிரி போற போது சந்தோஷமா போயிருக்காரு. அதுக்கு ஒரு நல்ல மன வளம் வேண்டும். அவருக்கு என்னுடைய பாராட்டு, வாழ்த்துக்கள். எங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு தலைவராக வர்றவர், இப்ப நானே தலைவராக இருக்கும்போது எல்லாரும் சொன்னாதே எல்லாம் செய்திருக்க முடியாது. 2 காரியம் செய்திருப்போம், 2 செய்ய முடியாமல் போயிருக்கும். அதே மாதிரி அவரால் எல்லாரும் சொன்னதையும் செய்திருக்க முடியாது. 2 செய்திருப்பார், 2 மிஸ் ஆயிருக்கும். இப்போ மாணிக் தாக்கூர் வராரு, நம்ம எல்லாம் ஆளுக்கு ஒரு ஏதாவது சொல்றோம்னு வச்சுங்க, எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியாது. 2 செய்ய முடியும், 2 செய்ய முடியாமல் போகும். அது இயல்பு. அது ஆனால் அந்த இயல்பை புரிந்து கொண்டு எல்லோருடையும் இணக்கமாக, யாரோடையும் அவர் வலியை சண்டை போடாமல் இணக்கமாக இருந்து சிறப்பாக செயல்பட்டார். அவருக்கு முதல்ல என்னுடைய பாராட்டு, வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. மாநில தலைவர் தான் இல்லையே தவிர அரசியல் இருக்கு. ஸோ யூ கேன் கண்டினியூ இன் பாலிடிக்ஸ். இதே வேகத்தில் சிறப்பாக நீங்கள் செயல்படலாம். வாழ்த்துக்கள். ஆரம்பிச்சவர் மாணிக் தாக்கூர் அவர்கள் நான் தலைவரான உடனே பெருந்தர் காமராஜர் இடத்துக்கு என்னை கூட்டி போனார். 10 வருஷத்துக்கு முன்னால. எனக்கு முன்னாடி அழகிரி 5 வருஷம் இருந்தார். இப்போ இவர் 2.5 வருஷம் இருந்தார். நான் 2.5 வருஷம் இருந்தேன். 10 வருஷம் ஆச்சு. காமராஜர் நினைவகத்தில் போய் மாலை வச்சுட்டு அங்கே ஒரு பொதுக்கூட்டம் போட்டார் இன்னைக்கு நைட்டு விருதுநகரில். 10 வருஷத்துக்கு முன்னாலே அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், இன்றைக்கு உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டும் இருக்கலாம், எதிர்காலத்திலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக அவர் ஒரு நாள் வருவார் அப்படின்னு அவரை வச்சுக்கிட்டே அந்த கூட்டத்தில் 10 வருஷத்துக்கு முன்னால சொன்னேன். நல்ல வயசுல வந்திருக்கார். அவர் ஒன்றும் ரொம்ப இளைஞனும் இல்லை, வயசானவரும் இல்லை, நல்ல பிராயம்பாங்கல்ல அது மாதிரி இது நல்ல பிராயம். 50s தான் வந்து ஓடி ஆடி கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு சரியான தருணம். அந்த தருணத்தில் நல்ல நேரத்தில் இந்த பொறுப்பை அவர் ஏற்றிருக்கிறார். அந்த விதத்திலே அவரை நான் மிகவும் பாராட்டுகிறேன். நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி அவருக்கு இளம் வயதிலிருந்து அவர் அழகிரி கூட சொன்னார், அவங்க அப்பா வந்து ஒரு மிகச்சிறந்த பண்பாளர். மிகச்சிறந்த பண்பாளர். அப்பாட்டு ரத்தம் தானே நமக்கு இருக்கு, பிள்ளைக்கு இருக்கும். அதனால அவருடைய பண்பிலே அப்படியே மாணிக் தாக்கூர் அவர்களும் பழகுவது ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர். இன்னைக்கு வந்து மாணிக் தாக்கூர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் எம்பி. பட் இஸ் நோன் த்ரூ அவுட் இந்தியா. இந்தியா பூரா மாணிக் தாக்கூர் தெரியும். இந்தியா பூரா மாணிக் தாக்கூர் தான் தெரியும். அந்த அளவுக்கு எல்லா மாநிலங்களிலேயும் நெருக்கமாக எல்லோரிடத்தையும் பழகி பல நண்பர்களை அவர் பெற்றிருக்கிறார். அதை எல்லாத்தையும் விட முக்கியம் என்னன்னா, ராகுல் காந்தி அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரரை போல ராகுல் காந்தி அவர் நேசிக்கிறார். அவர் சொன்ன மாதிரி என்னையும் நேசிப்பார். அவரே சொன்னார், என் பீரியட்ல தான் ராகுல் காந்தி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். I brought Rahulji many times during my period when I was president. So அதனால அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பேரன்பை பெற்றவர் நம்முடைய சகோதரர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். அவர் ஏற்கனவே பல ஸ்டேட்ல இன்சார்ஜ் இருந்து கட்சி நடத்தியிருக்கிறார். அங்க எல்லா ஸ்டேட்லயும் கோஷ்டி இல்லாத ஸ்டேட் கிடையாது. எல்லா ஸ்டேட்லயும் கோஷ்டிகள் சண்டைகள் இருக்கும். அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு ஏற்கனவே இருந்து பத்தாதா, தெலுங்கானா பத்தாதா, ஆந்திரா பத்தாதா, கர்நாடகா பத்தாதா, அங்க இல்லாத பிரச்சனைகளா? இப்படி மாநிலங்களில் இருந்து பொறுப்பாளராக இருந்து பலரை சமாளித்த அந்த பேக்ரவுண்டோடு அனுபவத்தோடு இளமை காலம் தொட்டு மாணவர் அணி, இளைஞர் அணி, அதுக்கு பின்னாடி கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்த அந்த அனுபவத்தோடு இன்றைக்கு அந்த பொறுப்பை அவர் ஏற்றிருக்கிறார். எனவே சிறப்பாக அவர் செயல்படுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால இந்த அனுபவங்களோடு இருக்கிற அவர் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியை நல்ல முறையிலே வழிநடத்தி செல்வார். பேரறிஞர் அண்ணா அவருடைய வயதிலே குறைவாக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் பொறுப்புக்கு வந்த போது சொன்னதை போல அண்ணா சொன்ன வாசகங்களையே திருப்பி சொல்லுகிறேன். தம்பி வா, தலைமையேற்க வா, உன் தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று அண்ணா நாவலருக்கு சொன்ன அதே வாசகத்தை நான்
மாணிக் தாக்கூருக்கு சொல்லுகிறேன், தம்பி வா, தலைமையேற்றிருக்கிறாய் வா, உன் தலைமையை ஏற்று நாங்கள் அணி உன்னோடு சேர்ந்து நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சர்ச்சில் கட்சியினுடைய தலைவராகவும் பிரதமராக இருக்கிற போது ஒரு நிகழ்வை சொல்வார்கள். ஏற்கனவே நான் நினைவுபடுத்தியதுதான். சர்ச்சில் சாப்பிட்டு இருந்தாராம். அவருடைய மனைவி பரிமாறிக்கொண்டிருந்தார். கட்சியினுடைய முக்கிய கோஷ்டி, 2 கோஷ்டி தலைவர்கள் பார்க்க வந்துட்டாங்க. ஏ பின்னு வச்சுங்களேன். உடனே சர்ச்சில் சொன்னார், அந்த ஏ முதல்ல வர சொல்லுன்னாரு. அந்த ஏ சாப்பிட்டு இருக்கும்போது போறாரு. அவருடைய சம்சாரம் பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த ஏ சர்ச்சில்கிட்ட சொன்னாராம், தலைவா நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன், நான் உன் ஆளு, உன் மேல உயிரே வச்சிருக்கேன். இன்னொருத்த வந்து உட்கார்ந்துருக்கானே பி, மோசமான ஆளும், உனக்கு எதிராக பண்றதான் அவனுக்கு வேலை, அதனால அவனை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அப்போ உடனே சர்ச்சில் சொன்னாராம், எஸ் எஸ் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல சொல்ல சர்ச்சில் சொல்லியிருக்காரு, யூ ஆர் ரைட், மோசமான ஆள், யூ ஆர் ரைட், அவன் நம்பாத, யூ ஆர் ரைட், இப்படி சொல்லிட்டே இருந்தாராம். சரி, அவர் போன உடனே பி வந்திருக்காரு. சார் தலைவா, நீ தான் எனக்கு உயிர், நான் உன்னை தான் சுவாசிக்கிறேன். இந்த முந்தி வந்துட்டு போனானே அவனை நம்பவே செய்யாது, ரொம்ப மோசமான ஆளு, உனக்கு எப்ப துரோகம் பண்ணலான்னு காத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னாராம். எஸ் எஸ் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல சொல்ல யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாராம். 2 பேரும் போன உடனே பரிமாறிக்கிட்டு இருந்த ஒரு சம்சாரம் கடிச்சான். என்ன அவன் சொன்னதும் ரைட்டுன்னீங்க, இவன் சொன்னதும் ரைட்டுன்னீங்க, இதுதான் ரைட்டுன்னு கேட்டுச்சான். சர்ச்சில் சொன்னாராம், யூ ஆர் ஆல்சோ ரைட் அப்படின்னு. சம்சாரத்துக்கிட்ட கூட அவருடைய அபிப்பிராயத்தை அவன் சொன்னது சரியா இவன் சொன்னது சரியா, 2ல யார் சரியான ஆள் நியாயமான ஆள்னு மனைவிட்ட கூட அவர் சொல்ல தயாராக இல்லை. அது மாதிரி கட்சிக்குள்ளே பல வகையான கருத்துகள் இருக்கும். அப்படி வருகிற போது தலைவராக இருப்பவர் அவற்றை எல்லாம் கேட்டு, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பொறுப்பாளராகவே இருந்து மாநில தலைவர் உட்பட பல கோஷ்டிகளை சமாளிச்சிருக்கீங்க. அதனால நிச்சயமாக நீங்கள் இவற்றை எல்லாம் உங்களால சமாளிக்க முடியும். இந்த கட்சி உங்களுடைய தலைமையில மேலும் மேலும் வளரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரே ஒன்று மட்டும் நம்முடைய அழகிரி சொன்னதை தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்தவுடனே தேர்தல் நேரத்திலே கூட்டணியிலே இல்லாமல் இருந்து பின்னாலே கூட்டணி மாறி ஆதரவு தந்திருப்பது, ஆட்சியிலே பங்கேற்றிருப்பது என்பது தமிழ்நாட்டு வரலாற்றிலே இது ஒன்றும் புதுமையான புது நிகழ்ச்சி அல்ல. 1952 நடந்திருக்கிறது. 1952 ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக வருகிற போது காங்கிரசுக்கு பற்றாக்குறை இருந்தது, கம்யூனிஸ்ட் தான் நிறைய இருந்தது. மாணிக்கவேல் நாயக்கர் வன்னியர் சமுதாயத்தினுடைய பெரிய தலைவர், தனி கட்சி வச்சிருந்தார். அவர் தன்னுடைய தனியா போட்டி போட்டு வெற்றி பெற்று வந்திருந்தார். அவருடைய எம்எல்ஏக்களை ராஜாஜிக்கு ஆதரவு தந்தார். அதுக்கப்புறம் 54 பிறந்தவர் காமராஜர் வந்த பிறகு ராமசாமி படையாச்சியார் இன்னொரு முன்னணி முக்கிய தலைவர், அவருடன் இருந்த எம்எல்ஏக்களும் ஆதரவு தந்தார்கள். பின்னாலே பிறந்தவர் ராஜாஜியுடைய ஆட்சி, ராஜாஜி மாறிய பிறகு பிறந்தவர் காமராஜருடைய ஆட்சி, இதெல்லாம் தொடர்ந்து வந்தது இவர்கள் தந்த ஆதரவின் காரணத்தினாலே. அதுக்கப்புறம் அவர்களே கட்சியிலே சேர்ந்துட்டாங்க காங்கிரஸ், அது வேற விஷயம். இப்படியெல்லாம் இது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே நிகழ்ந்திருக்கிறது. இதில் ஒருவரை ஒருவர் துரோகி என்று விமர்சித்துக் கொள்வதோ திட்டிக் கொள்வதோ அர்த்தமற்றது, பயனற்றது. அவர் சிறப்பாக சொன்ன மாதிரி உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பார்க்கிறோம். ஒன்னா இருந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. கூட்டணியில் மாற்றம் வந்திருக்கிறது. கூட்டணி மாற்றம் என்பது ஒரு நன்மையை கருதி தமிழ்நாட்டு மக்களுக்கான நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு. அது வந்திருக்கிற முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 2 விஷயத்திலே உறுதியாக இருக்கிறார். ஒன்று, மதசார்பற்ற நிலை, அதிலே உறுதியாக இருக்கிறார். இன்னொன்று, லஞ்ச லாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத
ஒரு அரசு நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறார். மக்களுக்கு தன்னால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இதை ஆதரிக்காமல் இதை ஆதரிக்க முடியும். அப்புறம் ராகுல் காந்தி ஒரு தெளிவான முடிவை எடுத்து இந்த கூட்டணியில் இடம்பெறுவதென்றும் நம்முடைய சகோதரர்கள் விஸ்வநாதனோ ராஜேஷ் போன்றவர்களை அமைச்சர்களாக இடம்பெற செய்ய நாம் விரும்பினோம். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சரும் விஜயும் அதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறார். ராகுல் காந்தியை பாராட்டுகிறோம், அதே நேரத்தில் விஜயையும் பாராட்டுகிறோம். நம்முடைய அமைச்சர் பெருமக்களுடைய துணையோடு நம் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு அருமை சகோதரர் நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கட்சியை தொடர்ந்து சிறப்பாக வழிநடத்துவார். அவர் பின்னாலே நாமும் துணையாக நின்று இந்த இயக்கம் வளர ஒரே ஒரு நோக்கம் தான். அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே கூட்டணியில் வந்தாச்சு. உள்ளாட்சி தேர்தல் வரும்போது சிறிய சோடங்கர் அவர்கள் இங்கே இருக்கிறார். தேங்க்ஸ் டு யூ சார், எவ்ரிதிங் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி. அவர் சோடங்கர் இதுக்காக வாங்கியது திட்டு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. So many people have cursed you. மற்ற கட்சிகளுடைய அத்தனை சாபத்தையும் சொல்ல போனா சாபம் திட்டு அவ்வளவு வாங்கினால் மனுஷன் கல்லூரி மங்க மாதிரி அசையாம இருந்த. He stood like a stone, like a hill. அசையவே இல்லை. எவன் வேணாலும் திட்டிட்டு போ. வாட் எவர் யூ வாண்ட் டு சே நோ ப்ராப்ளம். திஸ் இஸ் மை மோட்டிவ், திஸ் இஸ் மை விஷன், திஸ் ஐ வாண்ட் டு டூ இன் தமிழ்நாடு அப்படின்னு அதுல உறுதியா இருந்து மனுஷன் சாதிச்சிட்டார். அதற்கு அவரை பாராட்டுகிறோம். எனவே அந்த வகையிலே அவரும் நம்முடைய நன்றிக்குரியவர். வாழ்க. கோவாக்கு பிரசிடென்ட் ஆயிட்டாரு. We all wish you on Tamil Nadu, on behalf of Tamil Nadu Congress, to become chief minister in Goa in the next election. So உங்களுக்கு வாழ்த்துக்கள். மாணிக் தாக்கூர் தம்பி அவர்களே, வாழ்க வாழ்க. உங்களுடைய தொண்டு பணி தொடர வாழ்த்துகிறோம். இன்னும் நிறைய வருஷம் இருக்கு, 20 வருஷம் இருக்கு. அதனால இங்கே நடத்துகிற நீங்கள் சாதனைகள் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு அஸ்திவாரமாக படியாக அமையும். அந்த விதத்தில் உங்களுடைய உழைப்பு இருக்கும். எனக்கு தெரியும், பார்லிமெண்ட்ல உங்களை பார்த்துருக்கேன், வெளியே பார்த்துருக்கேன். எல்லா வேலையும் பிரஸ்டீஜ் பார்க்காம செய்வார். உள்ள கொறடா அட்டை தூக்கிட்டு ஓடுவார். சில நேரத்தில் போராட்டம் பண்ணா முன்னால நின்று கிழிச்சு போடுவார். சபாநாயகர் மேல முதல் பேப்பரை கிழிச்சு போடுறது மாணிக்க தாக்கூரா தான் இருக்கும். வெளியே போய் வாக் அவுட் பண்றோம், நடந்து போகணும் அப்படின்னா அட்டையை தூக்கிட்டு முதல்ல ஓடி போய் நிக்கிறது அவராக தான் இருக்கும். 3 தடவை எம்பி கொறடா இருந்தாலும் அந்த பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்காம, ஈகோ பார்க்காம கட்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டன், ஒரு தொண்டன் என்று தலைவராக இருக்கிறார். தலைவா வாழ்க வளர்க. வாழ்த்துகிறோம். தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க. வணக்கம்.